இறைவனை வணங்கும் மாந்தர்களை எள்ளி நகையாடும் காட்டேரி, பக்த கோஷம் கேட்டாலே விரட்டி அடியம்மா காட்டேரி, ஊரார் நெஞ்சில் மண் தூவி உன் பெயர் சொல்ல உதவு நீ. வாசு, பார்த்தாயே அழைக்காமலே வந்து நிக்கிற. காலங்காலமா உன்னை கண்ணங்கரிய உருவத்துல பார்த்து பழகின எனக்கு இப்படி நாகம்மா உடல்ல புகுந்து வந்து நிக்கிறப்போ ஆத்தா நீ என் மனசுல அந்நியமா தான் தோன்ற தாயே. எதிரி ரூபத்துல என் எதிரில வரியே, அதுதான் எனக்கு இடிக்குதாத்தா. இந்த உடம்புல புகுந்ததுனால எத்தனை விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. டேய் வாசு, மண்டவோட்டோட மகிமை தெரிஞ்சாச்சு. அப்படியா? அத வச்சுக்கிட்டு அதுக்காக அலையிற தலையில்லா முண்டத்தை நாம என்ன வேணாலும் செய்ய சொல்லி ஏவலாம். நம்ம ஏவல அது செய்யும். என்ன வந்து தலை கட்டு மிரட்டின முண்டத்தை எப்படி வேணா ஏவலாமா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு தாயே. அது மட்டும் இல்ல, நம்பிய முடக்கி அம்மனுக்கு முள்கட்டு போட்டிருக்கேனே, ஏன் உன்னை கருவியா வச்சு இந்த ஊர் காவல் தெய்வமா நான் வளரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு தேவைப்படுது. நாகமாவை எதிர்த்துக்கிட்டு சர்வசக்தி படைச்சவ காட்டேரின்னு இந்த ஊர் ஜனங்களை பேச வைக்கணும். அதுக்கு தாண்டா நாகம்மா உடலை தேவைப்பட்டிருக்கு. நாகம்மாவா நடிச்சு நம்ப வச்சு அவளோட பக்தர்களையும் நம்ம பக்கம் இழுத்துட்டா அவங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்துல அவ உருவத்துல அக்கிரமத்தை செஞ்சுட்டு காட்டேரியா நீ அதை நிவர்த்தி செய்ய போற. நாகம்மாவை கும்பிடுறவங்களையும் அம்மனை கும்பிடுறவங்களையும் உன் பக்கம் இழுத்து உன்னிய தெய்வமா கும்பிட வைக்க போற, அப்படிதானே? அதேதான். நான் என் புகழ ஓ மூலமா நிலைநாட்டிக்க போறேன். எல்லாத்துக்கும் தயாராயிரு. உத்தரவு தாயே. நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நல்லது, நான் வரேன். போயிட்டு வா தாயே. அறிவுகட்ட முண்டங்கிறது சரியா இருக்க. அண்டத்தையே காக்கிறவனுக்கு சுண்டக்கா ஒரு சமயா போச்சே. அந்த இடத்துல கோலை எரிஞ்ச அந்த கண்டானி. நான் எவ்வளவு அரும்பாடுபட்டு அந்த காட்டேரிக்கும் வாசுவுக்கும் சவால் விடுற சாக்குல தூண்டி விட்டு ஓ மண்ட ஓட்ட நாகம்மா கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி பத்திரப்படுத்தின. இது என்னடானா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு காட்டேரி கிட்டே போய் தன்னோட மண்ட ஓட்ட கேட்டு தன்னைத்தானே அடிமையாக்கிக்கிட்டு மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை சொல்லிட்டு வந்து நிக்குதே. தெரியாம செஞ்சிட்ட. நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ, உன்னை எவன்டா மண்ட ஓட்ட எடுக்க போக சொன்னது? நான் என்ன சொன்னேன்? நீ செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேடு, இவன் கூட எல்லா முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தானு சொன்ன. என்ன கேட்காம நீ ஏன் போன? நான் போனது தப்புதான். காலம் பூரா ஏவல் செய்யற அடிமையா இருக்கணும்னு விதி இருக்கே, அது அந்த கடவுளால கூட மாத்த முடியாதே. ஆட்கொண்டேச பிரபு, நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு காட்டேரி கிட்ட இருந்து என் தலை கிடைக்க நீதான் ஒரு வழி செய்யணும். நான் வழி செய்யறேன், நீ போய் அதை கெடுத்துட்டு வா. இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த காட்டேரி உன் தலைய வச்சுக்கிட்டு உன்னை ஏவி விட்டு என்னெல்லாம் பாடுபடுத்த போறாளோ தெரியலையே.